Exercise 2.3, question number 5. What is the time 100 hours after 7 am? மார்னிங் 7 o'clock இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து 100 hours கழிச்சு எந்த டைம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது ஏஎம்மும் வரலாம் அல்லது பிஎம்மாகவும் வரலாம். இதில் ஆஃப்டர் ஒரு வேர்டு இருக்கு. ஆஃப்டர்னா நெக்ஸ்ட் வரக்கூடியது, பிஃபோர் வரலாம் முந்தையது. அதை டூ கண்டிஷன்ஸ் தான் குறிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேஞ்ச் கிவன் டைம் டு 24 hours டைம் ஃபார்மட். அவங்க என்ன டைம் கொடுத்தாங்களோ அது பார்த்தீங்கன்னா இது 7 AM. அப்போ இந்த வேல்யூவை 24 hours ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டார்டிங் டைம் அதை 24 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணணும். ப்ளஸ்ஸு டோட்டல் டைம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து ரைட் பண்ணிவிட்டு மாடுலோ ஆப்ரேஷன் 24 யூஸ் பண்ணணும். ஒன் டேக்கு 24 hours, அதனால் 24 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண வேல்யூ இங்கே ரைட் பண்ணுவீங்க. இந்த 24ஆல் இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அதான் ரிமைண்டர். சேஞ்ச் டு 12 hours ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அது வந்து ஏஎம்மாவும் இருக்கலாம் அல்லது பிஎம்மாவும் இருக்கலாம். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ பிஃபோருக்கு என்ன செய்வீங்க, செப்பரேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த பிளேஸில் கண்டிப்பாக மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் 24க்கு. இந்த பிளேஸ்லேயும் மாடுலோ ஆப்ரேஷன் 24க்கு யூஸ் பண்ணணும். 24 ஹவர்ஸ்னால் இந்த பிளேஸில் ரிமைண்டர் வருவாங்க, அதை இங்கே ரைட் பண்ணிக்கிடுவீங்க. இங்கேயும் என்ன செய்யுங்க, 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வரும், அது இங்கே ரைட் பண்ணிக்கிடுவீங்க. அப்புறம் இதுலேருந்து செப்பரேட் பண்ணுங்கள். அந்த வேல்யூஸை சேஞ்ச் டு 12 hours ஃபார்மேட்டுக்கு மாற்றுதோம். ஏஎம் அல்லது பிஎம் ஃபார்மேட்டுக்கு ரைட் பண்ணுவோம். அதான் நமக்கு ஒரு ஆன்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு கிவன் டைம் எடுக்கிறோம். இந்த 7 AM இருக்குல்ல, அதை ரைட் பண்ணுங்கள். 24 hours ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஏஎம் அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு 7 hours மாற்றிக்கங்க. ஸ்டார்டிங் டைம் நமக்கு என்னவா இருக்குது, ப்ளஸ்ஸு டோட்டல் டைம் மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். மாட் 24 இஸ் காங்க்ருவன்ட் டு ஸ்டார்டிங் டைம் என்ன இருக்குது 7 hours ப்ளஸ்ஸு டோட்டல் ஹார்ஸ் வந்து 100. நெக்ஸ்ட்டு மாடுலோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம். 24 இஸ் காங்க்ருவன்ட் டு 107 மாட் 24. இப்போது 107ஐ 24ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது, அது ஸ்மால். அப்போ இந்த 2 நம்பர் சேர்த்து எடுத்துக்கோங்க. 10ல் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 5 2s are 10. ஸோ அப்போ 5 யூஸ் பண்ணி பாருங்கள். 24ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆனால் இந்த பிளேஸில் 107 தான் இருக்குது. அப்போது 5 வந்து பாசிபிள் கிடையாது. 5க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன இருக்குது, 4 கண்டிப்பாக வரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 1. 2 4s are 8, 8 + 1 9. இப்போ செப்பரேட் பண்ணுங்கள். 1 10லேருந்து 9 செப்பரேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ரிமைண்டராக வருவாங்க. 11 mod 24. ஸோ therefore the recorded time is equal to அது 11. இது 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 11 ஹார்ஸ்னு வரும். 12 hours ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். 24 hours ஃபார்மேட்டு, இது 12 hours ஃபார்மேட்டு. அப்போ இந்த பிளேஸில் 1 2 3 4 5 6ன்னு வரும்போது இங்கே 11 ஹார்ஸ்ன்னு இருந்தால் அது 11 AM. 12க்கு மேலே போகும்போது மட்டும்தான் என்ன செய்யுங்க, அது பிஎம்னு சேஞ்சஸ் ஆகும். 12க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. 11 AM இங்கே என்ன இருக்கோ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். 11 AM. That's all. Next, question number 6. What is the time 15 hours before 11 PM? அதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிஃபோர்னு வந்ததுனால மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கிவன் டைம் 11 PM அப்படி ரைட் பண்ணுங்கள். அதை 24 hours ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். பிஎம் வந்தால் 12 ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 23 hours. ஸ்டார்டிங் டைம் மாட் 24. சப்ராக்ஷன் வந்தால் இதில் மறந்துடாதீங்க, மைனஸு. டோட்டல் டைம் ஓகே, மாடலோ 24. இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் டைம் இவங்க தான் 23 மாடலோ 24 மைனஸு 15 ஹார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான் டோட்டல் டைம் மாடலோ 24. இந்த 24ஓட இது கிரேட்டராக இல்லை, இப்போ அப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கிரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த 24 வச்சு டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை இங்கே ரைட் பண்ணணும். ரெண்டு பேருக்குமே மாடலோ ஆப்ரேஷன் சேமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் செப்பரேட் பண்ணிக்கலாம். 23லேருந்து 15 செப்பரேட் பண்ணால் 8 அந்த பிளேஸில் 8 mod 24. இதான் நமக்கு தேவையான டைம். therefore the required time 8 hours. இது 12 விட கம்மியாக இருந்தால் டேரெக்டாக ஏஎம் போட்டுக்கோங்க. ஏஎம் டைமில் பார்க்கும்போது இந்த பிளேஸில் பாருங்கள், 8 ஹார்ஸுங்கிறது 8 AM. 12க்கு மேலே போகும்போது தான் பிஎம் யூஸ் பண்ணுவோம். இதை இப்படி ரைட் பண்ணிக்கலாம், அல்லது அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் தந்தாப்பில் ஆன்சர் எழுதுனா எழுதிக்கலாம். இஸ் அப்படின்னு போட்டு இந்த 8 AM ரைட் பண்ணும்.
உங்கள் புக்கில் இது பிஎம்னு கொடுத்துருப்பாங்க, அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஸோ இதில் ஏஎம் தான் வரும். இந்த கால்குலேஷன் இல்லாமல் டைரெக்டாக கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஈஸியான சம் தான். இப்போ 11 PM எடுங்க, எந்த பிளேஸில் இருக்கு பாருங்கள், இதை 11 PM. பிஃபோர் 11 PM கொடுத்துருக்காங்க, 15 hours. அப்போ இதுலேருந்து 15 hours முன்னாடி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதில் வந்துருக்கு பாருங்கள் 8 hours. 8ங்கிறது 80 AM. செக் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. டைமில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ ஆஃப்டர் பிஃபோர், அதே மாதிரி டேஸ்லேயும் ஆஃப்டர் பிஃபோர் யூஸ் பண்ணுவோம், ஆஃப்டருக்கு யூஸ் பண்ணணும். ரைட் டுடே, இன்னைக்கு என்ன டே கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ டுடே இஸ் டியூஸ்டேன்னு கொடுத்துருக்காங்களோ அப்போ இந்த பிளேஸில் டியூஸ்டே அப்படின்னு எழுதிக்கணும். 1 வீக்குக்கு ஹவு many days? 7 days. அப்போ 7 days இன் ஏ வீக்னு போடலாம், அல்லது நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ வீக் இஸ் ஈக்குவல் டு 7 யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் டேஸ் அவங்க என்ன டேஸ் கொடுத்துருக்காங்க, 45 டேஸ்னு கொடுத்துருக்காங்க, அது இங்கே ரைட் பண்ணும். மாடலோ ஆப்ரேஷன் 7 யூஸ் பண்ணிக்காங்க. அந்த டோட்டல் டேஸை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வருமோ அதுக்கு ரைட் பண்ணிக்கங்க. இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் 0 1 2 3 4 5 6 வரைக்கும் ரைட் பண்ணிக்கங்க. டுடேன்னு சொல்லியிருப்பீங்களா, அங்கே எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டே வந்து 0ன்னு யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிளேஸில் டியூஸ்டேனா ஃபஸ்ட்டு டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு ஆர்டரில் வரணும். அதுக்கப்புறம் இந்த ரிமைண்டரை அந்த டேஸுக்கு கம்பேர் பண்ணணும், அதை எடுத்து ரைட் பண்ணிக்கணும். அதுதான் நமக்குள்ள ஆன்சர். அதே மாதிரி பிஃபோருக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே என்ன செய்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் வரும் பார்த்தீங்கன்னா 0, அது லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க, அது கிவன் டேயாக இருக்கும். அதுக்கு பிஃபோர் தான் கொடுத்துருப்பாங்க இதில். அப்போது 1 2 3 4 5 6ன்னு முன்னாடி போங்க. ஸோ அப்போ இந்த டேக்கு முந்தின டே என்ன வரும் அதை ரைட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் மண்டேக்கு முந்தின நாள் சண்டேன்னு வரும், சண்டேக்கு முந்தின நாள் சாட்டர்டேன்னு வரும். ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் ரைட் பண்ணிகிட்டே போங்க. கொஸ்டினை ரீட் பண்ணுதேன். டுடே இஸ் டியூஸ்டே, மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் தான் கிண்ட் 45 days. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவோம். டியூஸ்டே 7 days இன் ஏ வீக். டோட்டல் டேஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 45 days. ப்ராக்கெட் மாடலோ ஆப்ரேஷன் 7 days. நெக்ஸ்ட்டு இஸ் காங்க்ருவன்ட் டு, இதை டிவைட் பண்ணுங்க. அப்புறம் 6 7s are 42. 42க்கு அப்புறம் 43 44 45 பேலன்ஸ் இருக்குது, 3 இருக்குது. அந்த ரிமைண்டரை 3 ரைட் பண்ணிக்கோங்க. மாட் 7 கம்பேர் டு டேஸ். அப்போ இந்த டேஸ் வந்து ரிமைண்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 0 1 2, இங்கே 3ன்னு வந்திருக்கிறதுனால 3 வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ டுடே என்ன இருக்குது, டியூஸ்டே தானே, அவங்கள டியூஸ்டே ரைட் பண்ணிக்கோங்க. டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அது வரைக்கும் நமக்கு போதும். ரிமைண்டர் 3 தானே வந்திருக்காங்க, 3 இஸ் ஃப்ரைடே. இந்த ரிக்வயர்டு டேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன் ஃப்ரைடே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. ப்ரூவ் தட் 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. என்னங்கிறதுக்கு எந்த பாசிட்டிவ் இன்டிஜராக நீங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7, அது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்காம. இப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 2 power n plus 6 into 9 power n இஸ் காங்க்ருவன்ட் டு 0. இந்த ரிமைண்டர் வந்து 0வாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ எல்லாமே 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். இந்த நம்பர் ஏதாவது 2 நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள் 7ஆல் டிவைட் பண்ணும்போது. இப்போ 9 பாருங்கள், 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 7 is 7, ரிமைண்டர் 2 வராங்களா. இப்போ ரிமைண்டர் 2 நமக்கு இன்வால்வ் ஆகுது, 7 இன்வால்வ் ஆகுது, 9 இன்வால்வ் ஆகுது. 9 இஸ் காங்க்ருவன்ட் டு 2 மாடுலோ 7. 9 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 வரும். இங்கே இருக்க ஃபார்மெட்லேருந்து இந்த ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 9உடைய பவரில் n இருக்குது. அப்போது இந்த காங்க்ருவன்ட் சிம்பிள் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இந்த 2 நம்பருக்கும் பவரில் n நம்ம ரைட் பண்ணுவோம். 9 power n இஸ் காங்க்ருவன்ட் டு 2 power n mod 7. அந்த n என்னவா இருக்கணும், n இஸ் இன்டிஜர். நெக்ஸ்ட்டு இந்த 9 power n கூட எது மல்டிப்ளை பண்ணுது, 6. இப்போ 2 பிளேஸ்லேயும் 6 மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 into 9 power n இஸ் காங்க்ருவன்ட் டு 6 into 2 power n. இதெல்லாம் அப்படியே ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் 2 power n வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி 2 பிளேஸ்லேயும் ஆட் பண்ணுங்கள்.
இது அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். முன்னாடி மட்டும் 2 பவர் n ஆட் பண்ணியிருக்கேன். இஸ் காங்க்ருவன்ட் டு 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 2 பவர் n. இதெல்லாம் அப்படி ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் எதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேனோ அதுக்கு நான் டார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த பிளேஸில் 2 பவர் n இருக்குது, இங்கேயும் 2 பவர் n இருக்காங்களா, அவங்கள காமனாக எடுத்துருங்க. அப்போ 2 பவர் n இருக்கும் ப்ராக்கெட். இந்த 2 பவர் n காமனாக போயிட்டாங்கன்னா அங்கே பேலன்ஸ் 1 இருக்கும் ப்ளஸ்ஸு 6. இந்த 2 பவர் n காமனாக போயிட்டாங்க, காங்க்ருவன்ட் டு. இங்கே எல்லாமே அப்படி ரைட் பண்ணுங்கள். 6 + 1 7. 2 பவர் n அப்படி ரைட் பண்ணிட்டேன். மற்ற ஸ்டெப்ஸில் உள்ளதெல்லாம் அப்படி ரைட் பண்ணுங்கள். இப்போது இது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்தோம், இது ஃபுல்லாக டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் இங்கே இருக்காது. பட் டேரெக்டாக அந்த பிளேஸில் 0ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. mod 7. ஸோ 2 பவர் n ப்ளஸ்ஸு 6 இன்ட்டு 9 பவர் n. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 1 7 is 7. இதை 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், ரிமைண்டரு எதுவுமே இருக்காது. சப்போஸ் இந்த பிளேஸில் 2ன்னு போடுங்க, 2வால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 7s are 14 வருவாங்களா. இப்போ 14னா 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 7s are 14, ரிமைண்டர் 0 வந்துடுவாங்களா. இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அது 7 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் வரும். 0ன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பரும் 7ஆல் டிவைட் ஆகும். therefore அப்போ அவங்க கேட்டதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து ரைட் பண்ணிவிட்டு ப்ரூவ் தட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 9. ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 2 பவர் 81 இஸ் டிவைட் பை 17. ஸோ 2னுடைய பவரில் 81 இருக்குது. இந்த வேல்யூவை நாம் 17ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னு கேட்டுருக்காங்க. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பெருசாக வரும். இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நம்ம மாடுலர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். சில தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஒரு காங்க்ருவன்ஸ் மாடலில் கொடுத்துருப்பாங்க, அதில் பவர்ஸில் மட்டும் நினச்சிங்க என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், பவரில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் நம்பராக. அதே மாதிரி சி அப்படிங்கிற ஒரு இன்டீஜர்ஸ் எடுக்கிறோம், அந்த 2 பிளேசஸ்லையும் நினச்சலாம் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஏசி இன்ட்டு பிசி. அதே மாதிரி ஆடும் பண்ணலாம், ப்ளஸ்ஸு சி இங்கேயும் ப்ளஸ் சின்னு போடலாம். அதே மாதிரி 2 பிளேஸ்லையும் செப்பரேட் பண்ணலாம், ஏ மைனஸ் சி பி மைனஸ் சி. இதில் நம்ம இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா இங்கே பவர்ஸில் இருக்குது. நம்ம கொஸ்டின் எடுக்கும்போது மல்டிவேயில் சால்வ் பண்ணலாம். 81ங்கிறத எந்தெந்த ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஈஸியாக நான் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பவர் 8 அப்படின்னு எடுக்கிறேன் இந்த பவரில், ஓகேவா. அப்புறம் 2 பவர் 8 இந்த பவரில் என்னன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதனால் இங்கே என்னங்கிறதுனா 10 எடுக்கிறேன், பவரில் 10 போடுவோம். அப்போ இதை 2 பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பவர் 18 வருவாங்க. ஆனால் அங்கே 81 இருக்குது, அப்படி தானே. அப்போ 2 பிளேசஸில் நினச்சிட்டீங்க 2 பவர் 80 இன்ட்டு 2 பவர் 1 மல்டிப்ளை பண்ணுவேன். பேஸ் 2 சேமாக இருந்ததுன்னா பவர் 2 ஆட் பண்ணலாம். 2 பவர் 81 வந்துடுவாங்க இந்த வேல்யூ. இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சிலவங்க நெகட்டிவ் வச்சு செஞ்சுருப்பாங்க, அப்படி செய்யலாம். இல்லை சார் நான் வேறு ஒரு வே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது எதனுடைய ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 81 வந்து 9உடைய ஸ்கொயர் நம்பர், ஓகேவா. ஸோ அப்போ நினச்சிங்க 2 பவர் 9ன்னு ஒரு ஸ்டெப் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டில் 2 பவர் 9 ஹோல் பவர் 9 எடுங்க. அப்புறம் 2 பவர் 9 இன்ட்டு 9 81. இந்த வே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் எடுக்கிறேன். 2 பவர் 8 இஸ் காங்க்ருவன்ட் டு ரிமைண்டர் நமக்கு தெரியாது, மோட் எதெல்லாம் டிவைட் பண்ணோம் 17. அப்போ அது மாடுலர் ஃபங்க்ஷனை 17 இன்சைட் ரைட் பண்ணிக்கணும். இப்போ 2 பவர் 8 எப்படி பண்ணலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இல்லை ஹாஃப் அன் வரும், 4 வரைக்கும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 2 சார் 4 வருவாங்களா, இங்கே 2 2 சார் 4 வருவாங்களா. இப்போ 4 4 சார் 16 வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆஃப் ஒரு 16 வரும், நெக்ஸ்ட் ஆஃப் ஒரு 16 வரும். ஓகே, இப்போ 16 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணிப்பாருங்க, 156ன்னு வருவாங்க. இதை 17ஆல் டிவைட் பண்ணிப்பாருங்க. இப்போ இந்த பிளேஸில் 1 தான் பாசிபிளாக இருக்குது. 117 is 17. செப்பரேட் பண்ணுங்கள். பாரா வாங்கினீங்கன்னா 15, 15ல் 7 செப்பரேட் பண்ணிங்கன்னா 8ன்னு வரும். இந்த 6 டவுன் பண்ணுங்கள். இருக்கும், அதாவது இது நியரஸ்ட் டு 20க்கு இருக்குது. அப்புறம் 8ல் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 4 2 சார் 8 வருதா, 4 செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 5 செக் பண்ணி பாருங்கள். 17 இன்ட்டு 5, ஸோ இப்போ 85 வருதுங்க, 86 தான் இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்களா 5 யூஸ் பண்ணிக்கலாம், 85. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 1. இப்போ ரிமைண்டர் 1 அந்த பிளேஸ் இந்த ரிமைண்டர் 1 ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 10ஆல் பவரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். பவரை நான் நினச்சிட்டேன் 10 மல்டிப்ளை பண்ணுது, அதே 10 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 17
1 பவர் எனி வேல்யூ 1 தான் வருவாங்க. ஸோ இஸ் காங்கிருவன்ட் டு 1 வந்துருவாங்க. mod 17. இதை பவர் ஆஃப் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 8 ஆன்சர் 80, 2 பவர் 80. இந்த பிளேஸில் 81 இருக்கு, பவரில் ஒரு 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்போ 2 பவர் 1 2 பிளேஸில் மல்டிப்ளை பண்ணுது. இன்ட்டு 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 1. பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் ஆட் ஆகும். 2 பவர் 80 ப்ளஸ் 1 1 இன்ட்டு திஸ் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ அப்படி வந்துடுவாங்களா? ஸோ 80 ப்ளஸ் 1 81 ரைட் பண்ணிட்டோம். இந்த 2 அப்படி ரைட் பண்ணிட்டோம். இந்த 2 தான் ரிமைண்டர். இப்போ therefore the remainder 2 when 281 is, இதெல்லாம் கொஸ்டினில் இருக்குது, நீங்கள் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுது, divided by 17. That's all.